இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐலி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி மழையில நனைஞ்சிட்டு இருக்க? மேல வர வேண்டியதானே? அம்மு இப்பதான் எனக்கு போன் பண்ணி சொன்னான். எனக்கு நடந்தது எல்லாமே தெரியும். நீ முதல்ல மேல வா. ஐலி, தப்பு ஏன் மேலதான். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் உன்னை நான் போட்டோ எடுத்துட்டு போக விட்டுருக்க கூடாது. ஆனா நான் சொல்ல வரதுக்குள்ள நீ ஆர்வத்துல ஓடிட்ட. சீனியர், ரொம்ப நாள் கழிச்சு என் அம்மாவோட போட்டோ கிடைச்சிருக்கு. அத ஆசையா போய் எல்லார்கிட்டயும் காட்டினது தப்பா? என்னால சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியல. இத போய் வேற யாருக்கிட்ட காட்ட முடியும்? ஐலி, இதெல்லாம் முடிவுக்கு வரதுக்கு ஒரே வழி உன் அம்மா மேல எந்த தப்பு இல்லைன்னு அவங்கள நம்ப வைக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கூடிய சீக்கிரமே உன் அம்மா மேல எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவ. ஐலி, அது வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாம இருப்போம். அதுக்காக ஒருத்தரோட பேரை கூட கேட்கவோ அவங்க முகத்தை போட்டோல கூட பார்க்காத அளவுக்கு அப்படி என்ன வெறுப்பு வரும்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் அம்மாவோட முகத்தை இந்த போட்டோல தான் பாக்குறேன். அது எப்படி கொஞ்ச நேரத்துல அப்படியே விட முடியும்? சொல்லுங்க சீனியர். ஐலி, அவங்க அப்படிதான். ஐலி, நீ முதல்ல வா. மழையில நனைஞ்ச உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? வா ஐலி, நீ வா. ஐலி, உட்காரு. ஏன் நிக்கிற? பரவாயில்ல சீனியர், ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு. பரவாயில்ல, நீ முதல்ல உட்காரு. இந்த குடி. இங்க பாரு, நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. ஐலி, விடு, எதுனாலும் காலையில பேசிக்கலாம். அம்மா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு நீ யாருமே இல்ல நான் ஃபீல் பண்ணது இல்ல சீனியர். ஆனா முதல் முறையா எனக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு சீனியர். அப்ப நீ என்னெல்லாம் கன்சிடரே பண்றது இல்லல்ல? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சீனியர். எனக்கு மட்டும் யார் இருக்கா? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இப்ப நான் வாழ்ற இந்த வாழ்க்கையே நீ என் கூட இருக்கன்ற நம்பிக்கையில மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி? உனக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்? உனக்காக நான் இருக்கேன் ஐலி. ஐலி, ஐலி, ஏய் ஐலி, இரு. ஐலி, என்னாச்சு? உடம்பெல்லாம் இப்படி நடுங்குது. உனக்கு ஃபீவர் வேற அடிக்குது. ஏய், நீ வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். வேணா சீனியர், சரியாயிடும், பாத்துக்கலாம். ஏய், என்ன சரியாயிடும்? ஐலி, ஃபீவர் ரொம்ப சிவியரா இருக்கு. நீ முதல்ல கிளம்ப, ஹாஸ்பிடல் போலாம். வா ஐலி, சொல்றேன்ல, வா போலாம். வா சீனியர், வா ஐலி, வா. ஏய், மெல்ல பாத்து வா. வா. கபிலா, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், கதவை தரடா. அம்மா, தோ வரமா. சாப்பாடா? அம்மா, தோ வந்துட்டேன். எனக்கு சாப்பாடு வந்திருக்குடா. நீ போய் தொலைடா. எங்க போய் ஒளிடா. எங்கடா ஒளிறது? பெட்டுக்கு அந்த பக்கம் போ. வரங்க மாதிரி குட்டிக்காரன் அடக்கி வச்சிட்டியே. டேய் கபிலா, சாப்பாடு எனக்கு வாங்கிட்டு வரல, உன்னை கொண்டு தின்னுடுவேன். டேய், உள்ள போடா. சரிடா. கபிலா, என்னம்மா? கபிலா, எவ்வளவு நேரமா கதவை தட்டுறேன், ஏன்டா திறக்கவே மாட்டேங்கிற? சாரி. சரி கொடு. மா, நானும் பாத்துட்டே இருக்கேன், நீ சாப்பிட வர மாதிரியே தெரியல. அதான் நானே கொண்டு வந்துட்டேன். சரிம்மா, நீ வச்சுட்டு போ. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு சாப்பிடுறேன். அங்க எனக்கு இப்ப ஒரு வேலையும் இல்ல.
நீ சாப்பிடு, நான் அப்புறமா போய்க்கிறேன். இல்லம்மா எனக்கு ஒரு வேலை அத நீ உட்காரு முதல்ல. மா சாப் உட்காருன்னு சொல்றேன்ல. நானே உனக்கு ஊட்டி விட்டுடுறேன். என் பிள்ளைக்கு நான் ஊட்டினாதான் திருப்தியா இருக்கும். மா எனக்கு அதெல்லாம் இல்ல. வேலை என்னடா மென்னுகிட்டே இருக்க? நல்லா சாப்பிட வேண்டாமா? கல்யாணம் வேற ஆக போகுது. இதுக்கப்புறம் தானே நல்லா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கணும். சாப்பிடு, நல்லா மென்னு சாப்பிடு. மா எனக்கு போதும், நீ வச்சுட்டு போய் நானே சாப்பிட்டுக்கிறேன். குடுமா குடு, நீ வைய. சாப்பிடணும். நான் சொன்னா கேட்கவா போற? சரி சீக்கிரமா சாப்பிடு. இந்த சரி. அம்மு, அயலி எங்க? அம்மு உன்னதாமா கேக்குறேன், அயலி எங்க? என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? நம்ம வீட்ல இருந்தாலே அவளுங்க 2 பேரும் அவளை போட்டு படுத்துவாங்க. நாம இல்லைன்னா சொல்லவா வேணும்? அயலி, அம்மு உன்னதாமா கேக்குறேன், அயலி எங்க? அவ வெளியே போயிட்டா. வெளியே போயிட்டாளா? டைம் என்னாச்சு? இந்த நேரத்துல வெளில எங்க போனா? வெளியில போயிருக்கானா? வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. வீட்டை விட்டு போயிட்டாளா? என்ன சொல்ற? அப்பா, அக்கா ஒண்ணும் அவளா போல. இவங்கதான் அக்காவை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க. வெளியே போக சொன்னீங்களா? அடி பாவிங்களா, நீங்கெல்லாம் மனுஷங்களா? அடி அவ பண்ண காரியத்துக்கு அப்படிதான் பண்ண முடியும். அப்படி அவ என்ன பண்ணிட்டா? ஏங்க, இப்பதான் நம்ம குடும்பத்து மேல இருந்த சாபம் எல்லாம் போற மாதிரி நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இப்ப போய் அந்த கொலைகாரி அர்ச்சனா இருக்காளே, அவ போட்டோவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வரா. அத எங்க கிட்டயே காமிச்சு வெறுப்பு வேற ஏத்துறான். அதெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? அதான் அந்த போட்டோலாம் வெளியே தூக்கி போட்டோம். நீ அந்த போட்டோ இல்லாம வீட்டுக்குள்ள வரதா இருந்தா வா. போட்டோவோடலாம் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மத்தபடி நான் ஒன்னும் அவளை வெளியெல்லாம் போக சொல்லலங்க. ஏய், ஒரு போட்டோவை வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவியா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஏண்டி, அவ அம்மா போட்டோவை அவ வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தா உனக்கு என்னடி பண்ணுது? என்னமா பேசுற நீ? அந்த அர்ச்சனா யாருன்னு மறந்துட்டு பேசுறியா? அவ செஞ்ச துரோகத்துக்கு அவ பேரை கூட காதுல கேட்க கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் நானு. அப்படி இருக்கும்போது அந்த கொலைகாரியோட போட்டோவை எடுத்துட்டு வந்து என்கிட்டயே காட்டுவாளா?